அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம தலைவர் ஒரு மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கினார். இது தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா போய்கிட்டு இருக்கிறது உண்மையிலே அந்த மாதிரி ஒரு செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலை. ஏன்னா அதை ஒரு மாணவர்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற வெறியில் படித்து அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. உண்மையிலே மனதார அந்த மாணவரை நான் வாழ்த்துறேன். அதிக மதிப்பெண் எடுத்து எங்களுடைய தளபதிட்ட விருது வாங்கின அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த ஒரு செயல்பாட்டை ஒரு போனந்தின்னி நாயை கேவலமாக பேசுதுங்க. உங்களால் செய்ய முடியலை. அவர் 2 கிராம் கொடுக்குறாரு, இல்லை 2 பவுன் கொடுக்குறாரு, 20 பவுன் கொடுக்குறாரு, அவர் பஞ்சாயத்து. அது உங்களுக்கு என்னடா செய்யுது? ஏட்டா முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. நாங்கள் வரவேற்போம். நல்லது செய்கிறதுக்கு நாங்கள் என்றைக்குமே வரவேற்போம். அது எதிர்கட்சியோ எந்த இதுவும் கிடையாது. அது தெரியாது எங்களுக்கு. மக்களுக்கு நல்லது செய்து யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். ஏன்னா எங்கள் தலைமையாக தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. தயவுசெய்து இந்த நல்லது செய்கிறத தயவுசெய்து குறை சொல்லாமல் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை வேடிக்கைன்னு ஓரமன்னு பாருங்கள். அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை விட்டுருங்க. அதை விட்டு போட்டு செய்கிற ஒரு தலைவனை ஏன்டா இப்படி கொச்சப்படுத்துறீங்க? உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா? நல்ல மனுஷன்டா அவர். தயவுசெய்து நல்ல மனுஷன் அவர். ஏற்கனவே ஒரு ஐயாவை இப்படி தான் கேலி பண்ணி குத்தம் குறைகளை சொல்லி இன்றைக்கி அந்த ஐயா இல்லை. இவரையும் இப்படி பாழாக்கிறார். எங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோங்க தளபதி விஜயை. நாங்கள் நினைக்கிறோம், பொதுமக்கள் அனைவரும் நினைக்காங்க. அந்த மாதிரி மாற்றத்திற்கான தலைவர், மக்களுக்கான தலைவர், தமிழ்நாட்டுக்கான தலைவர் பொதுமக்கள் அனைவரும் நினச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கதறல். இதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சால் 2026 அவருக்கு எதிராக நீங்கள் ஒட்டு மொத்தமாக வாங்க. என் தலைவன் சிங்கிளாக தான் வருவார். வேணால் பாருங்கள். சிங்கிளாக உங்களை துவம்சம் பண்ணுவார். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். 2026 எங்களுக்கு மக்களுக்கான ஆட்சி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நாங்கள் நடக்கும். இது எந்த மாற்றுக்கிறதுல பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன கதறினாலும் நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க. நீங்கள் என்ன வார்த்தை விட்டாலும் அது எங்கள் தளபதி சாதகமாக தான் அமையும். ஏன்னா அவர் தெளிவாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. மக்களுக்கு என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்திச்சு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சிட்ருக்கேன். எங்கள் தளபதியை யாராலும் அசைக்க முடியாது. வடசனையில் போய் உதவி பண்ணவங்களை அடித்த அது யாருக்கு? எங்கள் தலைவனை தான் நல்ல பேர். இப்போ நீ இந்த கொச்சப்படுத்துகிற இது யார்? எங்கள் தலைவனை தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணாலும் நடக்காத ராஜா. நீ என்ன பண்ணாலும் நடக்காது. கட்டாயமாக